ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தாலாவுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா இடத்தில் இருந்து இறங்குகின்ற அந்த அல்லாஹ்வுடைய கருணை, மலக்குமார்களோட பாதுகாப்பு, அதே மாதிரி அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மார்க்க அறிவு, இந்த விடயங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவர் மீதும் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மலக்குமார்களோட பாதுகாப்பு, அதே மாதிரி இந்த இடத்துல பெறக்கூடிய அந்த உள்ள நிம்மதி, அந்த சக்கீனத் அல்லாஹ் தாலாவிடமிருந்து கிடைப்பதற்கு முதலாவது பிரார்த்தித்தவனாக ஈமானிய பெண்களுக்கு சில உபதேசங்கள், சில அறிவுரைகள். அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து இந்த ஹதீஸில் இருக்கிற விடயத்தை சொல்கிறார். எப்படின்றால், சத்திது, மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. வகாரிபு, நீங்கள் மார்க்கத்தோடு ஒட்டி நெருக்கமாக இருங்க. வாபுஷிரு, நீங்கள் எப்பயுமே நல்லெண்ணம் கொண்டு நல்லதாகவே நினைங்க. நீங்கள்லாம் நன்மாராயம் பெற்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னதுக்கு பிறகு, யாருக்கு மார்க்கத்தில் உறுதியாகவும், யாருக்கு மார்க்கத்தோடு எங்களுக்கு உயிரை விட மார்க்கம்தான் முக்கியம், குடும்பத்தை விட மார்க்கம்தான் முக்கியம் என்றெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த சஹாபாக்களை பார்த்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையை செய்கிறாங்க. செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, ஃபைனஹு லா யுத்கிலு அஹதனில் ஜன்னத அமலுஹு, உங்களில் யாரும் தன்னுடைய அமல்களை கொண்டு, செயற்பாடுகளை கொண்டு சொர்க்கம் நுழைய மாட்டீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு கூட இந்த விஷயத்தை கேட்பட்டோன்னே ஒரு யோசனை வரும். அப்படியே உலகத்தில் நாங்கள் செய்கிறதெல்லாமே அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த முறையில் அமல்கள் தானே. இந்த அமல்கள் எங்களை சொர்க்கத்தை கூட்டி கொண்டு போகாட்டி எது எங்களை சொர்க்கத்தை கூட்டி கொண்டு போகும்ன்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த சமூகத்துக்கும் அந்த கேள்வி எழும்பத்தான் செய்து. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நான் சும்மா இந்த இடத்துல சொல்கிறேன், நீங்கள் யாரும் சொர்க்கம் போக மாட்டீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செயல்படுறதுல வேலையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்களும் அப்படியா, அப்போ நீங்கள் மட்டும்ன்ற மாதிரி கேட்பீங்க. அது இயல்பு மனிதன். ஒரு இடத்துல சொன்னால் அப்போ நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த கேள்வியை கேட்குறாங்க. இப்படி காலு வலா அந்த யா ரசூலல்லாஹ், கவலையோடு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அமல்களூடாக அல்லாஹு தாலா எங்களை சொர்க்கத்தில் போடலாண்டால் உங்களையுமா அப்படி செய்ய மாட்டான், அப்படி கேள்வி கேட்குறாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க பதில பாருங்கள், வலா அன, நானும் தான், எனக்கும் அமல்களூடாக மட்டும் சொர்க்கம் போயலாது. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிமக்ஃபிரத்தின் வ ரஹ்மத்தின், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், இது ரெண்டாலையும் என்னை கட்டிப்பிடித்தாலே ஒழிய
எனக்கு சொர்க்கம் போயலாம். இந்த இடத்துல ரசூல் எப்படி தெரியுமா செல்ல வர, சின்ன ஒரு உதாரணம் விளங்கப்படுத்துகிறேன்டா. என் ஊரில் நான் படித்து கொண்டு இருக்கிறேன். என் வாப்பா மௌத்தாயிரம். இப்போ ஓலெவல் எக்ஸாம் நெருங்கி கொண்டு இருக்குது. ஓலெவல் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற தருணத்தில் என்ன நடக்குதுண்டா, என் தந்தை வாப்பா மௌத்தாகினத்துக்கு பிறகு சாச்சா அல்லது குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து, உனக்கு நான் செலவழிக்கிறேன், நீ நல்லா படித்து ஓலெவல் பாஸ் ஆகினா ஏலெவலுக்கும் செலவழிப்பேன், ஏலெவலும் படிங்க, ஏலெவல் செலவழித்து அதில் பாஸ் ஆகினா பிஹெச்டி வர காட்டியும் படிக்கிறதுக்கு நான் செலவழிக்கிறேன், அதையும் படிங்க என்று சொல்லி ஏண்ட ஒரு உறவு வந்து என்னட்ட சொல்கிறார். நான் அதை கேட்டுக்கொண்டு நானும் ஓலெவல் ஏலெவல் அதெல்லாம் படித்து முடித்து பிஹெச்டி லெவலுக்கெல்லாம் படித்து ஊருக்கு என்னை விட ஒரு அறிவாளி இல்லை என்ற லெவலில் பெரிய ஒரு பட்டதாரியாக வார. ஊரில் இருக்கிற ஒரு வைபவ மண்டில் அந்த வைபவத்தில் ஒரு 15 நிமிஷம் டைம் எனக்கு தரப்படுதுன்னு வைங்க. என்னத்துக்கு, நீங்கள் இவ்வளோ இடத்துக்கு வாரத்துக்கு என்ன காரணம், ஊருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீங்க, கொஞ்சம் சமூகத்துக்கு என்ன சரி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷத்தை தாராங்க. இப்படி தார நேரம் நான் என்ன சொல்லுவேன், நல்ல மார்க்கறிவில் வளர்ந்தேன்டா நான் முதலாவது செல்வேன், எல்லா போலும் அல்லாவுக்கே, என்ன பெற்ற தாய் தந்தைக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், இந்த இடத்துக்கு நான் படித்து வரத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணையினால் கிருபையினால் என்னுடைய ஆசான்கள் எனக்கு இது பண்ணாங்க. எல்லாத்தையும் விட இந்த இடத்துக்கு நான் வாரத்துக்கு மிக முக்கியமாக ஒரு காரணமாக அல்லாஹ்வுடைய அருளால் என் குடும்பத்தில் இந்த உறவு இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவரும் ஒரு பெருமை இல்லாத மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்காக செயல்பட்ட ஒரு ஆளுண்டா அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அல்லாஹ் தந்த கொடையால் நான் செலவழித்தேன். என் ஊடாக இந்த மனிதன் அல்லாஹு தாலா படித்து வச்சிருக்கிறான், அவரும் அந்த சந்தோஷத்தில் இருப்பார். இது எப்படி தெரியுமா, இவர் சொல்கிறாரு நான் தான் படித்து வந்தேன்னு, அவர் செலவழித்தார். இப்போ நாங்கள் அவர்கிட்ட சென்னோம்ண்டால், நீங்கள் செலவழித்ததால தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்டால் அது மட்டுமல்ல, அவர் சொல்லுவார் நான் செலவழித்தது மட்டுமல்ல, நான் செலவழித்தேன் தான், உனக்கு சல்லி தந்தேன் தான், எல்லாத்துக்கும் ஃபீஸ் கட்டினேன் தான், ஆனாலும் அந்த கட்டின ஃபீஸுக்கு ராவ் முழிச்சு எக்ஸாம் எழுதி நோட்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டது யார், நீ தான். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டும் இருக்குது தானே. அப்போ நான் படிக்கிறதுக்கு அந்த சல்லியும் வேணும், என்ற கஷ்டமும் வேணும். இது மாதிரி உலகத்தில் ஒரு மனிதன் அமல் மட்டும் செய்து போதாது, அந்த அமலூடாக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்க வேண்டும். இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் அந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க சமூகத்துக்கு. அப்படி பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பான். அப்போ அல்லாஹ்வோட விருப்பமும் அல்லாஹ்வோட பாவம் மன்னிப்பும் வேணும்னா நாங்கள் என்ன செய்யணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும்ன்றது இந்த இடத்துல விளங்குது. அப்போ உலகத்தில் யாருமே அல்லாஹ்வோட கருணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயலாது, எவ்வளோதான அமல் செஞ்சாலும். அல்லாஹ்வோட கருணையூடாக அமலே செய்யாட்டியும் கூட சில நேரம் சொர்க்கம் போகலாம். அப்போ எங்களோட வாழ்க்கையில் எந்த இடம் ஒரு மனுஷன் எந்த தருணத்தில் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான்ன்றது எங்களுக்கு தெரியும். பாருங்கள், சில சம்பவங்கள் நான் சொல்கிறேன். அல்லாஹ்வோட ரஹ்மத் எப்படியெல்லாம், அந்த சம்பவங்களை சொல்ல முந்தி அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் விளங்கணும். எங்களுக்கு தெரியும், குர்ஆன் அல்லாஹு தாலா அவனுடைய வசனங்களை இறக்குற நேரம் இந்த குர்ஆன் சூரா ஒவ்வொன்றையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது புது ஒரு சூரா தொடங்கும் கூட நாங்கள் எப்படின்னா ஓதுவோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவோம், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு. இப்போ இதில் அல்லாஹ்க்குரிய ஒரு 2 வசனம், அல்லாஹ்வை நாங்கள் கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடிய 2 வசனம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, குலிது அல்லாஹ அவிது அர் ரஹ்மான், நீங்கள் அல்லான்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி அளவற்ற அருளாளன்னு கூப்பிடுங்க. அவிது உர் ரஹ்மான் ஐயம்மா சதுஉ, நீங்கள் விரும்பின பேருள்ள கூப்பிடுங்க. ஃபலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான பேர்கள் நிறைய இருக்குது. அப்போ இந்த பேர்களில் 2 தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம்ன்றது. இந்த 2 வசனத்தையும் பாருங்கள், ரெண்டுமே அல்லாஹ்வோட கருணையை பற்றி குறிக்கிறது. ரஹ்மான் என்றது அல்லாஹ்வோட ஒரு பண்பு, ரஹீம்ன்றது அல்லாஹ்வோட செயல். எப்படின்றால் ரஹ்மான் முழு உலகத்துக்கும் ரஹ்மான் தான். சிங்களவனும் வாழுவான், தமிழரும் வாழுவாங்க, கிறிஸ்டியன் ஆட்களும் வாழுவாங்க, எல்லாரும் சந்தோஷமாக வாழுவாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் நோயை கொடுப்பான், நோயோட சோத்தையும் கொடுப்பான், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ரஹீம்ன்றது கியாமத்தினால மூமின்களுக்கு மட்டும்தான். அந்த நாளில் தான் அல்லாஹ் அவன் அந்த கருணையை மூமின்கள் மீது மட்டும்தான் இறக்குவான். இந்த கருணைன்ற வசனம் 2 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டுமான்னு பார்த்தா இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுற சூரா ஃபாத்திஹால பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
அர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களோட வாயால் மொழியை வச்சு கொண்டே தான் இருக்கிறான், ஏதோ ஒரு அமைப்பில் மொழியை வச்சு கொண்டே இருக்கிறான். பள்ளிக்குள்ளே நுழையும் பாருங்கள், நாங்கள் என்னத்தை கேட்குறோம்? அல்லாஹும் மஃப்தஹ்லி அபு அபர் ரஹ்மத்திக், உன்னுடைய கருணை அந்த அந்த கதவுகளை திறந்துதா. இப்போ இந்த மஜ்லிஸ் நாங்கள் அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கிறோம் உட்காந்து, எங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன? அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் அந்த 3 சிறப்புகள் ஒன்றுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வர முந்தி நாங்கள் வாழ்கிற ஒரு உலகம்தான் எங்களுடைய தாயுடைய கருவறை. இதுக்கு இஸ்லாம் குறித்த பேர் ஆலமுல் அர்ஹாம்னு நாங்கள் சொல்லுவோமே, பாசத்துக்குரிய ஒரு உலகம். ஏன்? நாங்கள் இந்த உலகத்தில் எங்களை பெத்தெடுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் விரும்பக்கூடிய உணவு, தான் விரும்பக்கூடிய உடை, தான் விரும்பக்கூடிய பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்து இருப்பாங்க தாய்மார்கள். பெண்கள் உண்மையிலே இந்த கஷ்டத்தை சுமக்கிறாங்க. ஏன் காரணம்? அந்த கருணை தான், அந்த கருணையுடைய உலகம் இருந்துச்சு. அதே மாதிரி குடும்ப உறவுகள், இதுக்கும் சிலத்துர் ரஹீம், அந்த ரஹ்மத்துன்றது எங்களுக்குள்ள அடிக்கடி சுற்றி கொண்டிருக்கும். நீங்கள் அரபு நாட்டுகளில் போனால் அந்த அரபிகளுக்கு அல்லாஹ் அவங்களை ரஹ்மத் செய்யட்டும் என்றால் அது என்னமோ பெரிய ஒரு சந்தோஷம். ரஹிமக்கல்லா அப்படின்னா பெரிய ஒரு சந்தோஷம். இது இல்லாமல் மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயம் செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும்னு நிறைய விஷயங்கள் கற்றுத்தந்திருக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இந்த ரஹ்மத்தை பற்றி சஹாபாக்களை விளங்கப்படுத்த நேரம் சில உதாரணங்கள் எடுத்தாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடிக்கொண்டிருந்து மிச்ச நேரத்துக்கு போகிற கிடைச்சது. அந்த தாய் அந்த குழந்தையை பால் ஊட்டி கொண்டிருக்கிற நேரம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த தாய் இந்த குழந்தையை இப்போ நெருப்பில் போடுவாங்களான்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, தூதரே இந்த நிலைமையில் இந்த பெண் இந்த குழந்தையில நெருப்பில் போடுவாளா அப்படி கேள்வி ஒன்று கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின், அந்த தாய் இந்த குழந்தையோடு இருக்கிற பாசத்தை விட அல்லாஹு தாலாவுடைய பாசம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் விளங்கப்படுத்தினாங்க. இதே மாதிரி தான் ஒரு குருவி உண்டு. சஹாபாக்கள் எடுத்து அந்த குருவியை விளையாடி கொண்டிருந்தாங்க. அந்த குருவியை எடுத்து அவங்க ஒரு சந்தோஷம் எடுத்துக்கொண்டு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, இந்த குருவியை அது தாயிட்ட அனுப்பினா நல்லமே. அப்போ அதுக்கு பிறகு சஹாபாக்கள் அந்த இடத்துல அந்த தருணத்தில் தாய் அந்த குஞ்சிகளுக்கு தீன் கொடுக்கறத காட்டினான். அந்த பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த குருவியை விட அல்லாஹு தாலா பல மடங்கு இறக்கமானவன் சஹாபாக்களை விளங்கப்படுத்தினாங்க. இந்த இறக்கத்தை நாங்கள் இடப்பூடக்கூடாது. பாருங்கள், ஷைத்தான எங்களை விட அல்லாஹ்வோட கருணையை பற்றி அவனுக்கு அறிவு இருக்குது. எப்படின்றால் ஒரு மனுஷனோட நாங்கள் நெருக்கமாக வாழுவோம். உதாரணமாக இந்த ஏரியாவில் ஒரு நல்ல கோடீஸ்வரன் வைங்க, அவங்களோட நாங்கள் நெருக்கமாக பழகுறோம். இப்படி பழகிற நேரம் அவர்கிட்ட எவ்வளோதான் சல்லி கேட்டாலும் எங்களுக்கு தருவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வாகனத்தை தருவாங்க. இப்படி ஒரு முஹப்பத்தாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு வைங்க. ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு மோசடி செஞ்சு அவர் கேள்விப்பட்டு எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு, இப்படி ஒரு கேள்விப்பட்டேன், உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்க தானே, இதுக்கு போகிற என்னோட எந்த தொடர்பும் வச்சுக்கொள்ள வானம், அல்லாஹ்வுக்காக என்ன மூஞ்சையும் பார்க்க வானம், மையத்துக்கும் வரவானம் என்று சொல்லிவிட்டாருண்டா வைங்க. இந்த தருணத்துக்கு போகிற அந்த மனுஷன் எப்படி போய்த்து சந்திக்கிறது? ஷைத்தான சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹு தாலா அவனும் நானும் அல்லாஹ்வோட படைப்பு தான் ஷைத்தானே தெரியும், மலக்குகளும் அல்லாஹ்வோட படைப்புன்னு தான் தெரியும், மனிதனும் அல்லாஹ்வோட படைப்புன்னு தெரியும். ஆனால் அல்லாஹ் இட்ட கட்டளை என்ன? அந்த மனிதனுக்கு கொஞ்சம் ஆச்சாரம் செய்யணும். இப்படி தானே சஜதான்றது நாங்கள் செய்கிற சுஜூத் அல்ல, கொஞ்சம் கண்ணியப்படுத்துங்கன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம், அல்லாஹ் தாலா சொன்ன நேரம் ஷைத்தான் புறக்கணித்தான். புறக்கணிச்சது போகிற அல்லாஹ் என்ன கொடுத்தான் பதில்? நீ உலகம் அழியும் வரைக்கும் என்னுடைய சாஃபத்துக்கு உள்ளாகினவன், வெளியேறு, ஃபஹ்ருஜ்ன்றான் அல்லாஹ், விரட்டுறான் அல்லாஹ். விரட்டினதுக்கு பிறகும் ஷைத்தான் எவ்வளோ நம்பிக்கைன்னு பாருங்கள். அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்குறான், யா அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், இஹ்லாஸான அடியார்களை தவிர எல்லாரையும் நான் முன்னால் பின்னால் வலதால் இடதால் வழிக எடுத்து காட்டுவேன்னு ஒரு துவா கேட்குறான். துவாவா இல்லையா இது? அல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி, எனக்கு ஒரு தேவை இருக்குது யா அல்லாஹ். அல்லாஹ் அங்கீகரிச்சான் அவன், இன்னக்க மினல் முந்தரீன், உனக்கு தாராளமாக அவகாசம் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட வந்தவன், உலகத்துக்கு அந்த தருணத்தில் வந்தவன் இன்னும் என்ன செய்கிறான் இருந்து கொண்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவனே அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பற்றி எடை போடாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? அதை அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில் பாருங்க, குல் யா இபாதி இல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன்னைத்தானா அநியாயம் செஞ்சு கொண்ட, தனக்கு அநியாயம் செஞ்சு கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னுது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை எடை போடாதீங்க. நல்லா குர்ஆனில் சொல்கிறாங்க தானே. அப்போ இந்த ரஹ்மத்துன்றத நாங்கள் சும்மா சாதாரணமாக நினைக்கப்படா, அதே மாதிரி தவறான ஒரு விலங்களும் எங்களுக்குள்ளே இருக்கப்படா. சில ஆட்கள் உள்ள பாவத்தெல்லாம் செஞ்சு கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இறக்கமானவன் தானே, இப்படி செய்கிறதும் நாங்கள் காணலாம். இப்போ இந்த இறக்கத்தை அப்படி எடை போடக்கூடாது. எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா எங்களோட எந்த நேரத்தில் கோபிக்கிறான், எந்த நேரத்தில் கருணை காட்டுறான். சில சம்பவங்களை சொல்கிறேன் பாருங்கள். எங்களுக்கு அந்த சம்பவங்களை பார்க்குற நேரம் இப்படி ஒரு மனுஷன் சொர்க்கம் போவானா,
இப்போ சும்மா சொல்கிறேன், ஒரு பூனைக்கு அநியாயம் செய்த பெண், இந்த வரலாறுகளை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பூனைக்கு கட்டி வச்சு அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்காட்டியும் சரி பரவாயில்ல, கீழே இருக்கிற இதுகளாலும் தின்னு விடணுமே, அதுகளை கூட உண்றதுக்கு விடாம அந்த பூனையை கட்டி வச்சிருந்தா. இந்த பெண் என்ன செஞ்சு, இந்த காரணத்தால் நரகம் போன ரசூல். அந்த பெண் நினைச்சிருப்பாவா, நான் இந்த பூனைக்கு அநியாயம் செய்யறதால நரகம் போவேன்? இல்லை, அல்லாட கோபமான அந்த இடத்துல உண்டாவிச்சு. அதே மாதிரி தான் பாலைவனத்தில் ஒரு மனிதன் வார நேரம் அவருக்கு எப்படி தாகம் வந்துச்சோ அதே மாதிரி ஒரு நாயும் நாக்க வெளியே போட்டுக்கொண்டு தண்ணிக்கு ஏக்கமாக இருக்குது. அவர் என்ன செஞ்சார், காலை இருக்கிற சப்பாத்தை கலட்டி அதுக்கு தண்ணி அரைச்சி கொடுத்துட்டு போனார். ஒருபோதும் யோசிக்க மாட்டார், இந்த செயலால் நான் சொர்க்கம் போவானான். அதே மாதிரி தான் இன்னொரு மனிதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்தில் உருண்டு பிறண்டு விளையாடி கொண்டிருந்தார். காரணம் என்ன, மக்களுக்கு தடையாக இருந்த ஒரு கொப்பு ரோட்டில் போகிற நேரம் ஆட்களுக்கு அது தடையாக இருக்குது, அதை வெட்டி விட்டாங்க. இது இந்த ஒரு காரணம் என்ன, சொர்க்கம். எல்லாத்தையும் விட இந்த சம்பவத்தை பாருங்க, ஒரு தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு இருந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லகத் ரஜுலின் மா அமில கைரன் கத், ஒரு மனிதன் ஒரு நல்லமல் கூட செஞ்சில்ல, வாழ்க்கையில ஒரு நல்லமலாலும் செஞ்சில்லை. அப்போ அந்த மனிதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரம் அவருக்கு நிறைய பொருளாதாரம் புள்ள குட்டியல் அல்லாஹு தஆலா நிறைய கொடுத்து வச்சிருந்தான். ஒரு நாள் அவர் தன்னுடைய மகன் எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு நான் எப்படி ஒரு தந்தை, நான் நல்ல வாப்பா தானே அப்படின்னு கேட்குறான். மான்சால், ஓ நீங்கள் ஒரு ஹைர் அபி, நீங்கள் ஒரு நல்ல வாப்பா, நல்ல தந்தைங்க, நல்லா பார்த்துக்கொண்டீங்க. மான்மார்கிட்ட கேட்குறாங்க, வாப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்பீங்களா, செய்வீங்களா? ஒரு வசியத் செய்ய போகிறாரு. என்ன வசியத்துன்னு பாருங்க, அந்த மனிதண்ட வாழ்க்கையில் ஒரு அமலாலும் செய்யாமல் இப்போ எனக்கு விசா வரப்போகுது, எனக்கு மௌத்து நெருங்குது என்று சும்மா அவர் யோசிக்கிறார். நான் இந்த நிலைமையில அல்லாஹ்வை சந்திக்க எனக்கு கேளா, அவன் என்ன நரகத்தில் போட்டுருவான், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், நான் அல்லாஹ்வை சந்திக்க கூடா என்ற ஒரு எண்ணத்துக்கு வர, ஒரு தீர்மானத்துக்கு வரார். வந்ததுக்கு வர மகன்மாரை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, ஃபைதா அன மித்து ஃபஹுதூனி, நான் மௌத்தா என்னது பிறகு நீங்கள் என்ன எடுங்க, எடுத்து ஃபஅஹ்ரிகூனி பின்னார், என்ன நெருப்பால சுடுங்க, என் உடலை என்ன செய்யுங்க, நெருப்பால பத்த வைங்க. ஹத்தா இதா குந்து ஹமமன், நான் சாம்பலாகுவேன் தானே, அதுக்கு பிறகு அந்த சாம்பலை எடுத்து சும்மதுரூனி நிஸ்ஃபை ஃபில் பஹர் நிஸ்வி ஃபில் பர், அதில் அறவாசி கடல்லையும் அறவாசி பாலைவனத்திலையும், அப்படின்னா கரையிலையும் நீங்கள் கொண்டு போடணும். அதுவும் எப்படி ஒரு நாளில் தெரியுமா, ஃபி யௌமின் ரீஹின் ஆசிஃப், கட்டுமையாக காத்தடிக்கக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் போய் அந்த சாம்பலை கடல்லையும் அரவாச தரையிலையும் போடணும். இப்படி நடந்தால் என்ன நடக்கும், உண்மையிலே கடும் காற்றுல கடல்லையும் தரையிலையும் போட்டால் அந்த சாம்பல் பறந்து வச்சிடும். இந்த மனிதன் என்ன வேணும் தெரியுமா, அல்லாஹ் தஆலாவை நான் சந்திக்கப்படாது, இதை போட்டால் நான் சந்திக்க தேவையில்ல, நான் ஒரு அமலாலும் செஞ்சில்லையே, அல்லாஹ்ட கருணை எனக்கு கிடைக்காதுன்ற அந்த ஹஷியத், அந்த பயம் மட்டும்தான். இந்த ஒரு காரணத்தால் இதை செய்கிறாரு. அல்லாஹ் தஆலா தானே எல்லாத்துக்கும் பலசாலி. அவன் என்ன செய்கிறான் என்றால், அவ்வளோ மலக்குமார்களுக்கும் மேவி அந்த மனிதன் எழுப்புறார். எழுப்பி அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் கேட்குறாங்க, ஐ அப்தி, என்னுடைய அடியானே, மா ஹமலக அலா மா சனஅத், நீ செஞ்ச வேலை உனக்கு எது இதை செய்ய வச்சுச்சு, ஏன் இதை செஞ்சாய் அப்படின்னு அல்லாஹு தஆலா கேள்வி கேட்குறான். அந்த நேரம் அந்த மனிதன் பதில் கொடுக்குற, கால ஹஷீதுக யா ரப், நான் உன்னை பயந்தேன். ஹஷியத், இந்த ஹஷியத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் தன்னுடைய அடியார்களில் உலமாக்கள், அப்படின்னா மார்க்க அறிவு உள்ளவர்கள், அவங்க தான் பயப்படுவாங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த ஹஷியத், அந்த பயம் அந்த மனிதனுக்கு வருது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு தெரியுமா, மா ஃபஅல்து இல்லா மின் மகாஃபதிக், உனக்கு இருக்கிற அந்த பயம் இருக்குதே, இது காரணத்தை தவிர வேற எந்த காரணத்துக்கும் நான் செய்யலையா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும், அல்லாஹ் அந்த வசன ஃபமா தலஃபாஹு அன் ரஹிமஹு ரஹிமஹுல்லாஹ் ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனுக்கு கருணை காட்டி, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சொர்க்கம் போகிறதுக்கு எது தேவை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் தேவைண்டு, அது ரெண்டையும் அல்லாஹ் தஆலா இந்த மனுஷனுக்கு கொடுக்குறான்னு சொன்னால், 5 வக்து தொழுது கொண்டு 7மான முறையில் சதக்காகளை செஞ்சு கொண்டு குடும்பத்தில் புள்ள குட்டியில் இறக்கமாக பார்த்து கொண்டு பள்ளியோட தொடர்பாக இருக்கிற எங்களுக்கு அல்லாஹ்வோட ரஹ்மத் கிடைக்காம இருக்க போ. 99 கொலை செஞ்ச மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் கிடைக்கலையா, தேடி போனார் ஃபத்வா கேட்டு, 100வது மனுஷன் கிடைக்காதுன்னு அவரையும் போட்டுட்டார் 100 பேர். அல்லாஹ் தஆலா என்ன முடிவு கொடுத்தா, நீங்கள் இந்த ஏரியா சரியில்லை, உங்களுக்கு வேறு ஏரியா போங்க, போகிற வல்ல மௌத்தாயிட்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா எந்த தருணத்தில் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். அல்லாஹ்வோட கருணை அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. பெண்கள் மஜ்லிஸ்ன்றனால அல்லாஹ் எங்களோட எவ்வளோ இறக்கம்ன்றத
ஒரு சில ஹதீஸ்களை தொகுத்து அதில் இருக்கிற 4 காரணங்கள், இந்த 4 காரணத்தை விட்டும் பெண்கள் தன்னை பாதுகாத்துக்கோங்கன்ற சொன்னால், ஆனால் உண்மையிலே அந்த 4 காரணத்திலும் தவிர்க்கல அவங்களுக்கு. ஒரு பெண் சொன்னால் என் வாழ்க்கையில் இது 4 காரணத்தில் உண்டல்லது, நாளையும் நான் செய்யவே இல்லைன்னா அது போய் ஏண்டா இது ரசூல்லா சொன்னாங்க நடக்கும் என்று சொன்னாங்க. இதை செல்ற நேரம் ஷைத்தான் போடுவான் உள்ளத்தில், என்ன தெரியுமா? அப்போ ஆண்களுக்கு இல்லையா, நான் ஆண்களும் நரகத்துக்கு போவாங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலாக இதை சொல்கிறாங்கண்டா, இது ஒரு பாஸ்வேர்ட் பெண்களுக்கு. முன்கூட்டியே ரசூல் ஒரு அறிவிப்பு தாராங்கண்டா, அல்லாஹ்ட ரஹ்மத். ஏன் அல்லாஹ்ட தூதரும் குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்துக்கு உங்களை ஒரு அருட்கொடையாக வேண்டி நாங்கள் அனுப்பல. அப்போ அல்லாஹ்ட தூதர் இறக்கத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்னு ஒரு பயணம் போனாங்க. இந்த பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பற்றி சொன்ன ஹதீஸ்கள் இதுகளை பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹரஜ ரசூலுல்லாஹி அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேராஜ் பயணத்தை போகிறாங்க. போயிட்டு வந்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஹதீஸ், உரீத்து நார ஃபலம் அர மந்தரன் கத் கல் யௌமி, அந்த நாளில் மாதிரி ஒரு கடுமையான காட்சி எனக்கு காட்டப்படவே இல்லை. அவ்வளோ ஒரு கடுமையான காட்சியை நான் கண்டேன். அது என்ன காட்சி? நரகத்தை. அப்படி ஒரு கடுமையாக அந்த லெவலில் எனக்கு நரகத்தை காட்டப்பட்டதே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இறுதியாக சொல்கிறாங்க பாருங்க ஒரு விஷயம், வர ஐது அக்ஸர அஹ்லிஹா அன்னிசா, இந்த நரகத்தில் அதிகமான நரகவாசிகளாக நான் யாரை கண்டேன் தெரியுமா? பெண்களை கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஷைத்தான் உள்ளத்தில் போடுவான், நாங்கள் மட்டுமா நரகம் போகிறோம், இதெல்லாம் சப்ஜெக்டின்னு. உண்மையான ஈமானிய பெண்கள் இந்த உபசேதத்தை எப்படி எடுக்கணும் என்றால், சரி என்னதான் காரணம் என்று பார்ப்போமே. பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறாங்க தான், சரி ரசூலோட வாயால் சொல்லிட்டாங்க, அப்போ என்ன காரணம்? அந்த காரணத்திலிருந்து நாங்கள் தவிர்த்து கொண்டால் எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, நரகம் போக தேவையில்லை. அல்லாஹ் நிச்சயம் நரகத்தை விட்டு பாதுகாப்பான்ன்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த செய்திகளை கேட்கணும். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காரணம் பிகுஃப்ரிஹின்ன. இப்போ அந்த இடத்துல இருந்த சஹாபா பெண்மணிகள் கேட்டாங்க, பிமா யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம்? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிகுஃப்ரிஹின்ன யக்ஃபுர்ன பில்லாஹ், அவங்க அல்லாஹ்வை புறக்கணிப்பாங்க. இந்த அல்லாஹ்வை புறக்கணிப்பாங்கன்றதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அல்லாஹ்வை புறக்கணிக்கிற ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட், 2 விஷயம் சொல்கிறேன். முதலாவது விஷயம், எந்த ஒரு ஆலிமாவை இருந்தாலும் அருவருக்கிற ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய மௌலவியாக இருந்தாலும் அல்லாஹ் அருள் புரிந்தவங்களை தவிர 1-2 பேர் இருக்கலாம், அதிகமானவங்க அனுமதி கொடுக்காத ஒரு விஷயம். குர்ஆன் அல்லாஹு தஆலா உங்களுக்கு யத்தீம்கள் விடயத்தில் நேர்மையாக நடக்கலான்னு சொன்னால், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வசுலாச வருபா, நீங்கள் விரும்பின 1, 2, 3, 4 திருமணம் செய்திக்கோங்கன்னு ஒரு ஆண்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறான். அனுமதின்னு அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு சொல்கிறான். அப்போ இந்த விஷயத்தில் குடும்பத்திலேயோ முதலாவது மனைவிடத்திலோ யார்கிட்டையுமே ஆண்கள் என்ன செய்ய தேவையில்லை, அனுமதி கேட்க தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை செய்கிறதுல பெரிய ஒரு ஹிக்மத் இருக்குது. ஒரு ஆண் 4 மனைவியை திருமணம் முடித்தால், ஆனால் அதுக்கு லேசான விஷயம் இல்லை. அல்லாஹ் கடைசிக்கு செல்றான்னா, உங்களுக்கு நீதமாக நடக்கலாண்டால் ஒன்றோட நிப்பாட்டுங்க. அவ்வளோ பெண்களும் சேர்ந்து ஸ்ரீலங்காவில் சின்ன ஒரு ஆராய்ச்சி செஞ்சு எத்தனை பேர் 4 முடிச்சிட்டாங்கன்னு தேடினா பெரிய ஒரு கூட்டம் வரப்போறல. அது கஷ்டமான வேலை. 2 முடிச்சே இருக்க மாட்டாங்க பெரிய ஒரு கூட்டம். அது கஷ்டமான வேலை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பெண்கள் இதை புறக்கணிக்கிறாங்க. ஒரு குர்ஆன் வசனம் புறக்கணிக்கிறதும் குஃபுர் தான். அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனில் போட்டிருக்கிறதே சும்மா கேட்டு பாருங்க, அது எல்லா பெண்களுக்கும் தெரியும். அவங்க இதை விரும்பவே மாட்டாங்க, அவங்கள்ட்ட அனுமதி கேட்கவே தேவையில்லை. முதலாவது அவங்களுக்கு கிடைக்கிற ஹக் வளமே எப்படி கிடைக்குதோ அது சரியாக கிடைச்சி கொண்டு இருந்தால் எடுத்துகிட்டு சும்மா இருக்க வேண்டியதான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எல்லாத்தையும் விட ஒரு ஜனாதிபதி, ஒரு தூதர், எப்போ யுத்தம் வந்தாலும் ரெடியாகி போக வேண்டியவர், யாருடைய பிரச்சனைக்கும் தீர்ப்பு குடிக்க வேண்டியவர், ஒரு காலியாராக இருந்தவர், எல்லாத்திலையும் தலைவராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 9 மனைவிமார். இவங்களோட வீட்டுகளுக்கு எத்தனை நாளுக்கு ஒருக்கா போவார், இவங்களோட மனநலங்கள் எப்படி இருக்கும், அவங்க எங்களுடைய தாய்மார்கள் தானே. இதை பெண்கள் யோசிச்சாங்கண்டா அந்த விஷயத்தில் ஒரு பேச்சும் பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. அல்லாஹ்வை தெளிவாக புறக்கணிக்கிற ஒரு இடம் தான் இது. அது மட்டும் இல்லை, வீட்டில் பாங்கு டைம் வரும். ஆண்களை விட உண்மையிலே பெண்கள் பாங்குக்கு அல்லாஹ் அக்பர்லேருந்து லா இலாஹா இல்லல்லாஹ் வரைக்கும் பதில் செல்றதுல அல்ஹம்துலில்லாஹ் சிறந்தவங்க. அதே மாதிரி சலவாத்தையும் சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தமா துஆவே ஓதுவாங்க. அதில் எந்த குறையும் இல்லை.
சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு திருமணமோ ஒரு மையத்தோ அல்லது வீட்டில் டிவியில் பயான் தான் கேட்குறேன்னு வைங்களே, அல்லது குடும்ப உறவுகளை வந்திருக்கிற ஒரு நேரம், இந்த நேரத்தில் பாங்கு செல்லும். சின்ன பிள்ளை எல்லாம் விளையாடுறதை நிப்பாட்டி, அவங்களோட கதையை நிப்பாட்டி, பயான் அப்படியே போஸ்ட் பண்ணி, கீழே இருக்கிற முந்தானியை தலையில் எடுத்து போட்டு, பாங்கு முடிய காட்டி பதிலையும் சொல்லி போட்டு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலாத்தை இப்ராஹிமியா ஓதிட்டு, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி துஆவையும் ஓதுவாங்க. ஓதி போட்டுட்டு என்ன செய்யணும்? அவங்க ஃப்ரீயாக இருந்தால், தேவையான வேலை ஒன்று இல்லாட்டி, கணவன்டையோ அல்லது பிள்ளைக்குட்டியோ ஏதோ ஒரு வேலை இல்லாட்டி, அவங்க என்ன செய்யணும்? முதலாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன்றதுக்கு பிறகு அதை விட பெருசு ஒன்று இக்காது. திருமண வைபவங்களில் ஆண்களும் தான் பெண்களும் தான், மையத்தூட்டுகளில் அல்லது குடும்ப ஒரு வைபவத்தில் அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர நிறைய பேருக்கு இந்த தொழுகைன்றது, லுஹர் அசர்ன்றது நிறைய விடுபடும் சகோதரர்களே. ஸ்கூலில் ஸ்போர்ட் மீட் கான்சர்ட்கள் நடந்தால் பாருங்கள், எத்தனை பேர் ஏன் வெள்ளனை போனால் மகரிபாக காட்டி மிரிப்பாங்க. அந்த டைமில் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவ்வளோ பெண்களுக்கும் ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணுற ஆட்கள் பெண்கள் தொழுகிறதுக்கும் இந்த இடத்துல இருக்குது. லுஹர் டைம் வந்தோன்னு இந்த இடத்துல தொழுதுக்கோங்க, ஆண்கள் பள்ளிக்கு போங்க அல்லது கிரவுண்டில் உள்ள எடுத்து நகைனை தொழுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டால் அந்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுற ஆட்கள் விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது சமூகத்தில் நிறைய கவலையான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய மையத்தொட்டில் ஒத்தரை செஞ்சால் போதும், ஒரு ஈமானிய பெண் தொழுவோம் என்று சொல்லி முசல்லா போடுறதுக்கு அந்த நேரம் எல்லாரும் காட்டுறதுக்கு செய்கிறதல்ல, ஒரு முன்மாதிரி ஞாபகம் மூட்டலுக்காக வேண்டி ஒரு சுத்ரா வச்சு முசல்லாவை எடுத்து பெண்களுக்கு மத்தியில் உழுவெடுத்து கொண்டு தொழுவோம். கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்குற கிபிலா எந்த சைட், முசல்லா ஒன்று தாங்க. இப்போ மத்தாள்களும் நினைவு வரும், அந்த இடத்துல முன்மாதிரியாக இருக்கலாம், தொழுகைகள் மிஸ் ஆகாது. அப்போ இதுவும் தெளிவாக அல்லாஹ்வை புறக்கணிக்கக்கூடிய ஒரு இடம், பெண்கள் மத்தியில் தெரியாமல் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தவறு. அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ் எங்கெல்லாம் நாங்கள் புறக்கணிக்கிறோம், சில இடங்களில் துவா கேட்டு அப்படியே தவிர்த்து போவாங்க, வெறுத்து போகும். துவா கேட்டு 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 ரிப்ளையே இல்லைன்றதை உணர்வாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் துவா விஷயத்தில்? ரசூல் உண்டோ துவா உடனே கபூல் செய்வான், அல்லது அந்த துவாவுக்கு பாரமாக என்ன சரி தருவான், எங்களுக்கு ஒரு இருக்கிற தீங்க அல்லாஹ் தாலா லேசாக்குவான், அல்லது கியாமத் நாள கேட்ட துவாவுக்கு ஒரு நன்மையை தருவான். இதுதான் துவாட அடிப்படை. கபூலாகலன்னு சொல்லி ஈமான் விட்டு போகப்படாது. சில பெண்கள் வாயை திறந்து சொல்லுவாங்க, என்னண்டா அல்லாஹ்க்கு நாங்கள் சொல்கிறது கேட்குற இல்லையா, அல்லாஹ்க்கு எங்களை விளங்குற இல்லையா, நாங்கள் எவ்வளோ தொழுது சொல்லுவோம், இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு தன்னறியாமலே என்ன செய்வாங்க, கவலையில் பேசுவாங்க. இதுவும் அல்லாஹ்வை புறக்கணிக்கக்கூடிய ஒரு இது மாதிரி எதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை புறக்கணிப்போம்னு வருதோ அந்த இடத்துல மிச்சம் பத்திரமாகணும். ஒரு ஆண் பள்ளியில் ஒரு கிழமை ஒரு மாதத்துக்கு ஒரு மீட்டிங், பள்ளியில் இப்படி ஒரு மஷூரா, பள்ளியில் இப்படி ஒரு பயான் இருக்கிறால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற கணவன் மார்க்க விடியம் கொண்டு போகிறாரு, போங்கப்பா நான் பத்திரமா பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் டைமு கூடு வந்து சேருங்க அவங்க தான் அனுப்பி வைக்கணும். ஆனால் ஒரு மீட்டினு கூட சில ஆண்களுக்கு போகிறதுக்கு பெண்கள் தடையாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எல்லாரும் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவங்கள தவிர. அதே மாதிரி மையத்து விஷயங்கள், மையத்தொண்டு வந்தால் போகிறது கட்டாய கடமை இல்லை, மையத்துக்கு போகணும் தான். அதை விட முக்கியம் மஹ்ரம் பேன்றது. தான் மஹ்ரமுடைய ஒரு ஆணோட பயணம் போகிறது, கணவன் வேலையில் இருப்பார், மையத்து சொல்லி பள்ளி அறிவிப்பாங்க, மையத்துக்கு போகணும், கட்டாயம் போக வேண்டிய ஒரு மையத்து கால் பண்ணி செல்கிறாங்க, இப்படித்தான் மையத்தொண்டு இது கட்டாயம் போகணும், வாங்க கூட்டிகிட்டு போங்கன்னு. அவருக்கு வேலையாக இருக்கும், அவர் செல்வார், ஏழா கஷ்டமின்றே போக தேவையில்ல, அப்படியே ஏறிங்க போகிற ஒரு நாளே போயிட்டு வருவோம்னு. அப்போ மனைவி என்ன செய்வா, இல்லை அப்போ நான் ஆட்டாண்டு பிடிச்சி ஒன்று போகிறேன்னு சொல்லிவிடுவான். அவரும் அங்கே இருக்கிறனால தலைவலி, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரப்படாதுன்றனால சரி போங்கன்னு சொல்லி விட்டுருவார். அவருடையும் பிழைதான், சம்டைம்ஸ் சொல்லி விட்டாலும் பெண் தெரிஞ்சு கொள்ளும், நான் மஹ்ரம் இல்லாமல் போகப்படாது. அல்லாஹு தாலா அந்த மையத்துக்கு போயிட்டு மஹ்ரம் இல்லாத போகிற பயணத்தை விட, யா அல்லாஹ் இந்த மையத்துக்கு என்ன போக கிடைக்கல, நான் துவாவை செய்கிறேன், உன்னுடைய மார்க்க கட்டளை மஹ்ரம் இல்லாமல் பயணம் போகப்படாதுன்றதுக்காக வேண்டி நான் போகாமல் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஈமானிய பெண்மணி நின்றால் அல்லாஹு தாலா நிச்சயம் அதுக்கு பெரிய ஒரு கூலி கொடுப்பான் சகோதரர்கள். இதெல்லாம் நாங்கள் விளங்கணும். அல்லாஹ் எங்கெல்லாம் புறக்கணிக்கிற இடம் வருமோ அல்லாஹ் மிச்சம் பாதுகாக்கணும். இந்த இடத்துல நாங்கள் அல்லாஹ்வோட ரூல்ஸ் எல்லாம் மீறி போகக்கூடாது. எல்லாத்தையும் விட ஆடை விஷயத்தில் தான் அல்லாஹ்வோட கட்டளை நாங்கள் மீறுறோமா இல்லையான்றதுல மிச்சம் கவனமாக இருக்கணும். அல்லாஹு தாலா ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் தெளிவாக குர்ஆனில் சூரத்து நூர் 30-31 வசனங்களில் தெளிவாக சொல்கிறான். என்னென்றால் பார்வையில் தாழ்த்துங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறான். சொல்லிட்டு ஆண்களுக்குன்னு சொல்லி இந்த ஆட்களுக்கு தான் உங்களோட அலங்காரத்தை காட்டணும்னு அல்லாஹ் சொல்லலை. அந்த 2 வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 31 வசனத்தில் பெண்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு லிஸ்ட்டை போட்டு, இவங்களை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் உங்களோட அலங்காரங்களை காட்டப்படாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்தில் இதை உடுப்பத்தான் நீங்கள் உடுக்கணும் என்று சொல்லி குறிச்சி ஒரு உடுப்பை அல்லாஹு தாலா பெண்களுக்கு சொல்கிறான். என்ன அது? குல்லி அஸ்வாஜிக் ஒ பனாத்திக் ஒ நிசாஇல் முஃமினீன்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைச்சி, நீங்கள் உங்களோட மனைவிமார்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, ஈமானிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, யுதுனீன அலைஹின்ன ஜலாபிபிஹின்ன, அவங்க ஜில்பாபை போட்டுக்கொள்ள சொல்லுங்க. இன்றைக்கு உடுக்கிற பெண்களில் எத்தனை பேர் நாங்கள் ஜில்பாபை உடுத்திருக்கிறோம்? இந்த கேள்வியை பாருங்கள். இது தெளிவான புறக்கணிப்பு தான். அல்லாஹ் ஒரு ஆடையை சொல்லியிருக்கத்தக்கன அந்த ஆடையை உடுத்துக்கொள்ளாம ஆண்களுக்கு யார் முன்மாதிரி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவங்களுக்கு சில கலர்கள் உடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் மாதிரி உடுக்க வேணும்னு சொல்லியிருக்குது. இறுக்கமான ஆடைகள் உடுக்க வேணும்னு சொல்லியிருக்குது. கரணக்காலை மேல் உடுங்கன்னு சொல்லியிருக்குது. இது மாதிரி பெருமையான ஆடைகள் உடுக்க வேணும். இதெல்லாம் ஆண்களுக்கு வழிகாட்டல். அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியா நாங்கள் எடுக்கணும். அதே மாதிரி பெண்கள் யாரை முன்மாதிரி எடுக்கிறது? ஒரு உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தாயை விட யார் முன்மாதிரி இருக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள். பெண்களுக்கு யார்? உம்மஹாத்துல் முஃமினீன். அவ்வளோ பேருக்கும் தாய். இந்த தாய்களுடைய ஆடை என்ன? அந்த காலத்தில் முகம் மூடுறதான் நிறைய இருந்துச்சு. 1-2 தான் துறக்குறதா இருந்துச்சு. இன்றைக்கு என்ன அவ்வளோவும் துறக்குறதாகி 1-2 தான் மூடுறவங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. முகம் மூடினாலும் இல்லாட்டியும் பெண்களுக்கு இருக்கிற மஹரம் அஜ்னபி சட்டம் உண்டு தான், பயண சட்டம் உண்டு தான். இக்கட்டான நிலைமை என்னன்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நிலைமைகளில் தவிர, தேவையான நிலைமைகளை தவிர மற்ற பயணங்கள் நாங்கள் தனியாக போனோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல இருக்கு. மானக்கேடான செயல்களை வீட்டில் செய்யக்கூடிய ஆண்கள் இருந்தால் அதில் மிச்சம் பத்திரம் இருக்கணும் சகோதரி. அப்போ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை புறக்கணிக்கிறோமோ, தனியாக பயணம் போகிறனால தான் பெண்களை பாருங்கள் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தாண்டு. நீங்கள் உங்களை போத்தி கொண்டு போங்க, போத்தி கொண்டு மட்டும் போதாது மஹரமுடைய ஆணுண்டோட போங்கன்னு சொல்லி எவ்வளோ பத்திரம் பண்ணியிருக்கிறான் தெரியுமா? ஏன் காரணம் தெரியுமா? பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு சகோதரிகளும் எல்லாரும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் வளர்க்குற பெண் பிள்ளை எங்களுக்கு புள்ள மட்டும் இல்லை, நாளைக்கு யாரோ ஒருத்தன் அந்த பெண் பிள்ளைய சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போகக்கூடிய பொறுப்பை சுமக்கணும். அந்த சுமக்கிற பொறுப்புக்காக வேண்டி எங்களோட பிள்ளையை நாங்கள் அழகாக வளர்க்க. இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக பெண் பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம்ன்றதை சொல்லாமல், பெண் பிள்ளைகள் 3 பேர் அழகான முறையில் வளர்க்குற சகோதரமார்களோ அல்லது தந்தைகளோ, தாய் தந்தைகளோ, இவங்களுக்கு என்ன இருக்குது சிறப்பு? அவங்க நரகத்திலிருந்து ஒரு திரையாவாக அமைவாங்கன்றது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ கஷ்டமான வேலை பெண்களை வளர்க்குறது. கல்வி தேவைதான், பெண்கள் கல்வி கட்டாயம் தேவை, மார்க்க கல்வி தேவை, டாக்டரோ வியோஜோ ஏதோ உண்டு. ஆனாலும் நீயத் எப்படி இருக்கணும்? ஏண்ட பெண் புள்ள இந்த படிப்பை படித்து இஸ்லாமிய பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறவா, மருத்துவம் செய்கிறவரா இருக்கணும். ஆனால் அப்படியா இருக்குது? அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர நிறைய பேருடைய எண்ணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் ஒன்று செஞ்சால் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கிறதானே, பென்ஷனும் கிடைக்கிறதானே, கொஞ்சம் வாழலாமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு வார கணவன் தொழில் செய்ய ஆர்வம் இல்லாத, சம்பாதிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாத ஒருத்தன் ஆயினா வீட்டோட மாப்பிள்ளை ஆயிடுவார். இதுதான் உண்மை. அவர் அப்படியே இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ் மனைவிக்கு 40,000 சம்பளம் இருக்குது, அவர் வீலேற்றி அனுப்பி வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு குடும்பம் நடத்துவார். அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு கொடுத்த கடமை என்ன? வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன. நீங்கள் உங்களோட வீட்டுகள் இருங்க. ஸ்ரீலங்கான்ற நாட்டில் எங்களுக்கு கல்வி எடுக்கிறது கஷ்டம். யூனிவர்சிட்டியில் கஷ்டம், நோய் வந்தால் கூட்டிட்டு போகிறது மஜ்லிஸ் தலைவர். அவர் யாரு? எங்க மஹ்ரம். அவர் வீட்டில் கூட்டிட்டு போறாராம் பெண் பிள்ளைய. சுபஹானல்லாஹ். யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறது பஸ்ல, பஸ் டிரைவரும் கண்டக்டருமா மஹ்ரம் சகோதரர்களே. இந்த கல்வி ஹராம் இல்லை மார்க்கத்தில். அந்த கல்வி மார்க்க அடிப்படைக்குள்ள இருக்கணும். அடுத்த விஷயம், அந்த கல்வியை அணுகிற முறையும் மார்க்கம் சொல்கிற முறையில் இருக்கணும்ன்றத நானும் நீங்களும் நினைச்சணும். அல்லாஹ்வை புறக்கணிக்கிற, அல்லாஹ்வோட சட்டங்களை புறக்கணிக்கிற, தூதரோட வழிகாட்டலை புறக்கணிக்கிற நிலைமையில் நாங்கள் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை நரகத்துக்குரிய பெண்களை ஆக்கிடுவானோன்ற பயம் எங்களுக்குள்ள வந்து அந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக நாங்கள் இருக்கணும் சகோதரர். அடுத்த விஷயம் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வதாக ஒரு விஷயம் சொன்னாங்க. இது எல்லா ஹதீஸையும், மீராஜுடைய அந்த பெண்கள் நரகத்தில் போகிற சம்பந்தமாக வந்து எல்லா ஹதீஸையும் தொகுத்து தான் இந்த 4 காரணத்தையும் சொல்கிறேன். 2வது விஷயம், முதலாவது விஷயம் அல்லாஹ் புறக்கணிக்கிறதாக வந்துச்சு. 2வது விஷயம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்ஃபுர்னல் அஷீர, அவங்க குடும்ப உறவுகளை துண்டிப்பாங்க. சும்மா ஒரு உதாரணம், சும்மா சொல்கிறேன். எங்களோட வீட்டுக்கு எங்களோட பெரியம்மாவோ சாட்சியோ வந்து, அல்லது நாங்கள் எங்களோட பெரியம்மாவோட சாட்சியோட வீட்டுக்கு போயிட்டு, அவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க, சல்லி இருக்கிறவங்க நம்பிக்கையில் எங்களுக்கு ஏதோ ஒரு கடன் கட்ட தேவை, ஃபோன் வெட்டி போட்டாங்க, ஃபோன் கட்டாய தேவை, பில்லை கட்டணும். போயிட்டு சாட்சிட்டியோ பெருமாட்டையோ உம்மா போயிட்டு கேட்குறா. என்ன கேட்குறா? எங்களுக்கு ஒரு 1000 ரூபா சல்லி தாங்க, கடனுக்கு தாங்க, இன்னொரு கிழமையில தாரேன். நல்ல வசதி வாய்ப்பு. அவங்க எப்படி ஒரு உதவியை கேட்குற ஒரு பெண்,
அல்லது ஒரு மஷூரா கொடுக்குற ஒரு பெண் அவட மனநிலை எப்படி வச்சுக்கொள்ளணும் தெரியுமா? இந்த உதவி செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. இந்த மஷூரா எடுபடும், எடுபட மாட்டாது. இந்த ரெண்டு மனோநிலையில தான் இது கேட்கணும். எனக்கு உதவியை செய்வாங்கன்னு போனால் செய்யாட்டி பிரிவினை வரும். நான் சொல்கிற மஷூராவை எடுப்பாங்கன்னு போனால் எடுக்காட்டி பிரிப்பினை வரும். இது இல்லை, நாங்கள் போகணும் என்ன கிடைக்கும் அல்லது கிடைக்காது. அல்லா நாடினா கிடைக்கும், அல்லா நாடினா கிடைக்காது. கிடைக்காட்டி வேற எங்கேயும். ஆனால் போயிட்டு 1000 ரூபா கேட்குறோம், கிடைக்கல, இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்கள்ட்ட சல்லி இருந்தாண்டு வைப்போமே. அவங்களோட விருப்பம் கடன் கொடுக்கறதும் இல்லதும் தரையிலாண்டு போட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்கும். அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு கல்யாணம் வருது. அந்த திருமணத்துக்கு இவங்களும் போகிறாங்க, அவங்களும் போகிறாங்க. அவங்க அபாயா உடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? உம்மா 10,000 ரூபா அபாயா, மகள் 5,000 ரூபா அபாயா. அவங்களுக்கு அவ்வளோ சல்லி. அவங்க எல்லாம் செஞ்சு கொண்டு கணக்கிறாங்க. இவங்க இருக்கிற உடுப்பை போட்டு போகிறாங்க. பெய்த்தொன்ன மகள் உம்மட்ட பெய்த்து பேசிட்டு அந்த 2 மகளுக்குள்ளே அங்கே வீட்டோட பேசி அபாயா விஷயம் வெளியே வந்ததோட வீட்டுக்கு வந்து உம்மாட்ட சொல்கிறா, உம்மா நீங்கள் 1000 ரூபா கடன் கேட்டு போனீங்க தானே, சல்லி தரல தானே, பாருங்க அபாயா எடுத்துகிட்டு வந்து. அவங்களோட விருப்பம் அப்பா அது. மகள் எப்படி சொல்லணும் உம்மாட்ட? உம்மா அவங்களோட விருப்பம் கடன் தாரதும் இல்லாட்டியும் உடுத்துக்கொண்டு இருக்கட்டுமே. இது பெரிய ஒரு பிரிவினை ஆகிடும். 1000 ரூபா கடன் தரல பாரு எனக்கு. அவள் சின்ன ஒரு சாப்பாடு, ஒரு கல்யாணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கும். நிக்கா ஆண்டு வர காட்டியும் செய்தி தெரியா. நிக்கா ஆண்டு வந்து சொல்கிறாங்க குடும்பம் உண்டு மதியாதலை. ஏன் இது நேரத்தோட செல்லலை, ஏன் எங்களை கூட்டி கொண்டு போகல, பெரிய பிரச்சனையாகும். புள்ள பிறந்து அதை திடீரென்று டேட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும். சும்மாவாலும் எங்கள்கிட்ட செல்லலே. சின்ன 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 பிரச்சனைகள் வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள துண்டிப்பு வரும். சகோதரர்களே, நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை, ரசூல்லாட வழிமுறை என்ன? 3 நாளைக்கு மேலே எந்த காரணத்துக்கு மேலே என்ன செய்யலாம்? கோவிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் குடும்ப உறவுல நல்லா இருக்கிற நான தம்பிமாருக்குள்ள குடும்பத்தில் மைனி மாறுண்டு வந்துட்டால் அல்லாஹ் பாதுகாத்த குடும்பங்களை, மாறுக்கறிவு உள்ள குடும்பங்களை தவிர நிறைய இடத்துகளில் நாணமாருக்குள்ள தாய்க்குள்ள பிரிவினை வரும். சகோதரர், நல்லா விளங்க வச்சுக்கொள்ளணும். இஸ்லாத்தில் கூட்டு குடும்பம் என்ற விஷயத்தில் நிறைய பத்திரமா இருக்கணும். தாயும் அதே மாதிரி மனைவியும் விளங்க வேண்டிய 2 சப்ஜெக்ட் இருக்குது. தாய் விளங்கணும் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு ஒரு மனைவி வந்தால், தனக்கு ஒரு மருமகள் வந்தால் விளங்கணும், எனக்கு மருமகள் அடுத்த ஒரு மகள். அது மட்டும் இல்ல, ஏண்ட புள்ள சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போகக்கூடிய பொறுப்பை வீட்டுக்கு சுமந்து கொண்டு வந்திருக்கிறான், நான் அவளுக்கு என் சொந்த மகள் மாதிரி பார்த்துக்கொள்ளணும். இப்படித்தான் ஒரு மார்க்க ஈமானிய பெண் உணர்வு எடுக்கணும். அதே மாதிரி வார மருமகள் எப்படி தெரியுமா உணர்வு எடுக்கணும்? அடே, ஏண்ட கணவன் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கொள்றாரு, எனக்கு இவ்வளோ செலவழிக்கிறாரு, வெள்ளனை போய்த்து கஷ்டப்படுறாரு, அப்ப அந்த தாய் ஊட்டி வளர்த்து இவ்வளோ இடத்துக்கு ஆளா இருக்கிறாரு, அது என் கணவன் தாய் ஏண்ட உம்மை மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு தான் வாழ போறா, நான் பார்க்கணும்ன்ற கடமை இல்லாட்டியும் கூட பார்க்கணும். ஒரு பெண்ட விவகாரம் பெண்ணுக்கு தான் தெரியும் என்ற அடிப்படையில் அந்த கடமையை தன்னுக்குள் எடுத்துக்கொள்ளும். சகோதரர், இப்படி எடுத்தால் கூட்டு குடும்பம் என்ற சப்ஜெக்ட் நிம்மதியா இருக்கும். அப்படி இல்லை, ஏண்ட கணவனும் நானும் தான், அவவும் அவட மகனும் தான் என்று இருந்தால் பெரிய பிரச்சனை நிச்சயமா குடும்பத்துக்குள்ள வரும். அப்ப 2வது விஷயம், குடும்ப உறவுகளை துண்டிக்கிற காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த காரணத்தையாலும் பெண்கள் அதிகமான நரகத்தில் போவாங்க. 3வது விஷயம் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு எவ்வளோதான் நலவு செஞ்சாலும், பாருங்க ரசூலுல்லாஹ் பேசின பேச்சை, யக்ஃபுர்னல் இஹ்சான, அவங்களுக்கு எவ்வளோதான் நலவு செஞ்சாலும் அந்த நலவை புறக்கணிப்பாங்க. எப்படி புறக்கணிப்பாங்க தெரியுமா? அதுவும் சும்மா நலவு இல்லை. லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர குல்லு, அவங்களோட ஒருத்தருக்கு வருஷம் முழுக்க அவங்களுக்கு நல்லதே செய்றீங்க, அப்படி செஞ்சதுக்கு பிறகும் சும்ம ரஅத் மின்க ஷைஅன், உங்களில் சின்ன ஒரு குறை காணுவாங்க. தக்காளிக்காய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ஏதோ வாரவெல்லாம் மறந்திருக்கும். புள்ளட் உடுப்பை தைச்ச கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஏதோ கதையில் அது மறந்திருக்கும். அடுத்த நாள் எடுக்கலமான ஏற்பாடுகளும் இருக்கும். இப்படி இருக்கிற நேரம் சின்ன ஒரு குறை விட்டால் அதுக்கு என்ன தெரியுமா பேச்சு? என்ன செஞ்சிருக்கிறீங்க இது வரைக்கும் எனக்கு நல்லது, இது வரைக்கும் என்னத்தை செஞ்சீங்க நீங்கள், ஒருவேளை உருப்படியாக செஞ்சீங்களான்னு சொல்லி அந்த செஞ்ச வெள்ளனையிலேருந்து யாருக்காக கஷ்டப்படுற, நைட்டுக்கு வீட்டுக்கு திரும்பி வர யாருக்காக ஆக்கிருந்தாலும் ஏதோ ஒரு குறை சொன்னாலும் இல்லாட்டியும் அதைத்தான் தின்னுட்டு வாழணும். அப்படி தின்னுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற குறை செல்றது பிள்ளை சாப்பாட்டுக்கு, அதை ஆண் தெரிஞ்சுக்கொள்ளணும். குறை செல்லாமல் அந்த பாசத்தை தவிர்த்து அந்த விஷயத்தில் பத்திரமா இருக்கிறதுக்கு. அப்போ இந்த எல்லா கஷ்டத்து மத்தியிலையும் வந்து குறையும் ஒன்றுமே செய்யலைன்னு கேட்குறேன்டால் இதுவும் ஒரு காரணம் பெண்கள் அதிகமான நரகத்துக்கு போகிறதுக்கு. அப்போ சகோதரிகளே, கட்டாயம் மிச்சம் பத்திரமா இருக்கணும். இந்த 3 விஷயமும் அல்லாஹ்வை புறக்கணிக்கிறது, குடும்ப உறவுகளை துண்டிக்கிறது, எவ்வளோதான் நலவு செஞ்சாலும் சின்ன ஒரு குறைவுடாக ஒன்றுமே செய்யலண்டு அந்த நலவுகளை புறக்கணிக்கிறது. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா?
துக்ஸிர்னல் லஅனனாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக பதுவா செய்வாங்க பெண்கள், அதிகமாக பதுவா செய்வாங்க. இந்த காரணமும் பெண்கள் அதிகமாக நரகத்துடுவோம். சும்மா சொல்கிறேன் பாருங்க, ஒரு உதாரணம். ஒரு சின்ன ஒரு மேசையில் ஒரு கிளாஸை வச்சிருப்பீங்க. 3 வயசு அல்லது 2.5 வயசு புள்ளை ஒன்று இருக்கும். இந்த புள்ளைக்கு கிளாஸ் உடையும்ன்ற கூட தெரியாத ஒரு புள்ளை. அப்போ வச்சது யாரு? தாய் தான். யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. ஒரு செகண்ட் ஃபோனை ஆன்சர் பண்ணிட்டு வாரத்துக்குள்ள, கதவை திறந்துட்டு வாரத்துக்குள்ள, சோறு புழுங்கிக்குதாண்டு பார்த்துட்டு வார கெப்புக்குள்ள அந்த புள்ளைக்கு என்னான்னு தெரியாமல் இழுத்து போட்டு உடச்சிச்சிண்டா அந்த உம்மா மார்க்கம் அடிப்படையில் வளர்ந்த உம்மா இல்லைன்றால், இந்த விஷயமெல்லாம் தெரியாத ஒரு தாயா இருந்தால் அவர் சொல்லுவா, என்ன பேய் புள்ளையோ தெரியா, என்ன பிசாசி புள்ளையோ தெரியா, ஒரு கிளாஸ் அம்மியை வச்சு தாண்டு பாரு என்று சொல்லி அந்த தெரியாத பச்சை புள்ளைக்கு ஏசுவாங்க சகோதரர்கள். இது பெண்களுக்கு அறியாமலே. அதை நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த 4 விஷயமும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னால் அது பொய், அது நடக்கும். ஆனால் இது ஏதோ ஒரு முறையில் நடந்தால் அல்லாஹ் தஆலா இடத்துல தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு இன்னும் ஒரு முறை நடக்காத முறையில் நாங்கள் தான் பத்திரமா இருக்கணும்ன்றத நானும் நீங்களும் கட்டாயம் இறங்கணும் சகோதரர்களே. அப்போ இந்த 4 விஷயத்தையும் சொன்ன ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரு முடிவும் சொன்னாங்க. என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்கள்கிட்ட குறைகளாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் நடந்தால் நரகத்தில் உங்களை அதிகமாக கண்டேன். இதுக்கு இருக்கிறதே முடிவு என்ன தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வசனத்தை பாருங்க, தசத்தக்ன ஃபஇன்ன அக்ஸரகுன்ன ஹதப ஜஹன்னம். நீங்கள் நிறைய சதக்கா செய்யுங்க, உங்களோட அதிகமானவர்களை நரகத்தில் விறகு கட்டைகளாக நான் கண்டேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ என்ன செய்யலும்? எங்களுக்கு அதிகமாக சதக்கா செய்யலும். சதக்கான்றது என்ன? சல்லி மட்டுமல்ல, பள்ளிக்கு போகிறது, யாரும் இல்லாத டைமில் சத்தம் இல்லாமல் போய்ட்டு பள்ளியை கூட்டிகிட்டு வர்றது. ரசூலோட காலத்திலையும் ஒரு பெண்மணி பள்ளியை கூட்டினா, மௌத்தாயினத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பிறகு கேள்விப்படுது, அந்த பெண்மணிக்காக போயிட்டு தொழுவிச்சிட்டு கூட வந்தார். சத்தம் இல்லாமல் வந்து கணவனோட வந்து வாங்க பார்ப்போம், யாருக்கும் தெரியாமல், சிசிடிவி கேமரா இல்லதானே பள்ளியில், அல்லாஹ் கியாமத் நாளில் வந்து அறிவிக்கட்டும், சத்தம் இல்லாமல் பள்ளியை கூட்டிகிட்டு வருவோம். பள்ளியில் போயிட்டு பெண்கள் சைடில் இருக்கிற அந்த மலசல கூடங்களை கழுகிட்டு வருவோம். ஊரில் ஒரு மையத்துடிக்குதப்பா, அந்த மையத்துடுக்கு 3 நாளைக்கு செலவழிக்கும் மாவோ அரிசோ சீனியோ பால் மாவோ வாங்கி கொடுப்போம். கல்யாணம் ஒன்று வருது, அவங்களோட கல்யாணத்துக்கு ஒரு 5000 ரூபா பங்களிப்பு ஒன்று கொடுப்போம், அல்லது வீட்டில் இருக்கிற சாமானை கொடுத்து ஒரு பங்களிப்பு ஒன்று கொடுப்போம். இல்லாட்டி உங்களோட கூட்டாளியில் கூட்டிகிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு சாப்பாடு சும்மா போடுவோம், எந்த காரணமும் இல்லாமல். இப்படி நிறைய சதக்காக்களை பெண்களுக்கு அதிகமாக செய்யலாம். அப்படியே வசதி இல்லைன்னு வைங்களே, பெண்களுக்கு சதக்கா செய்ய வசதி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஏற்பாடு. ஒரு வசனம் செல்றது கூட சதக்கா வரும். எப்படி சதக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுகிற மாதிரியே அவங்களும் தொழுகிறாங்க. யஸூமூன கமா நஸூம், நாங்கள் நோம்பு பிடிக்கிற மாதிரியே அவங்களும் நோம்பு பிடிக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் சின்னொரு வித்தியாசம், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கொடைகளை கொண்டு செலவழிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு முடிவில்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏழையாக இருக்கிறோம் என்று சொன்ன நேரம், குல்லு தஹ்லீலத்தின் சதக்கா, குல்லு தக்பீரத்தின் சதக்கா, குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா என்று அல்லாஹு தஆலாவோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது மாதிரி எதெல்லாம் திக்ருன்னு இருக்குதோ இந்த திக்ரை நீங்கள் செய்யுங்க. இது சதக்கா தான் உங்களுக்கு. அப்போ பெண்களுக்கு கூட்டில் பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்துட்டா, தஸ்பீ உருட்டுறான்னு சொல்லி ஒரு மணி எடுத்துக்கொண்டு தஸ்பீஹ்ண்டா சுபஹானல்லாஹ்னு செல்றது மட்டும்தான், தக்பீர்ண்டா அல்லாஹ் அக்பர்னு செல்றது, தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது, தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, இதெல்லாம் சேர்ந்துதான் திக்ர். அப்ப திக்ர் செய்யணும் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்னைக்கு எதை சொல்லுது? தஸ்பீ செய்யணும். இந்த வசனம் எங்களை வந்துச்சு, தஸ்பீ மணி என்னத்துக்கு? இது நாங்கள் தஸ்பீ மணியால் என்றதா இருந்தாலும் சரி, மெஷினில் என்றதா இருந்தாலும் சரி, என்ன எண்ணத்தில் எண்ணுவோம் தெரியுமா? 100 ஆகுது தானே, அங்கே சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை தூதிக்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹ், இப்படி வாழ்கிறோம், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எந்த ஒரு சக்தியும் இல்லை, இப்படியெல்லாம் உணர்வு பூர்வமாக நாங்கள் செய்வோம். எப்போ? இந்த கையால் எண்ணினா தான். அதில் எண்ணினா எப்படியும் நம்பிக்கை போகல 100 வந்துடும். சுமால 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 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அப்படியே திக்ர் செய்யுது. இதெல்லாம் திக்ர். இந்த சுபஹானல்லாஹ்னு செல்லக்கொள்ள, சுபஹானல்லாஹ், நான் இப்படி வாழ்கிறேனே, எல்லாரும் விட அழகாக வாழ்கிறேனே, இல்லாட்டியும் கூட சந்தோஷமாக வாழ்கிறேனே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய கொடைகளை நினைவுபடுத்தி கொண்டு தான் அந்த திக்ர்களை செய்யணும் சகோதரர்களே. அப்போ இந்த விஷயத்தில் பெண்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயாலேயே சொன்னாங்க, பெண்கள் மார்க்கத்திலேயும் அறிவுலையும் குறைவானவர்கள். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வசன நடைய பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நாகிசாத்தி அக்லின் வதீனின் மா ரஅய்து மின் நாகிசாத்தி அக்லின் வதீனின். மார்க்கத்திலையும் அறிவுலையும் அவங்க குறைவானவங்க. அப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, வமா நுக்ஸானு தீனினா வ அக்லினா யா ரசூலல்லாஹ், எங்கட அறிவுலையும் மார்க்கத்திலையும் இருக்கிற என்ன குறை அப்படின்னு கேட்குற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைஸ ஷஹாதத்துல் மர்அதி மிஸ்ல நிஸ்வி ஷஹாதத்திர் ரஜுல். ஆண்கள அந்த சாட்சிய மாதிரி அறவாசி தானே பெண்களோட சாட்சி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த பெண்களுக்கு. இதனால தான் பெண்களோட அறிவு குறைவுண்டு நான் சொல்கிறேன். அப்புறம் பெண்களோட அறிவு குறைவுண்டு சொல்கிறேன். அது பிறகு ஃபதாலிக மின் நுக்ஸான் வகுலிஹா, அதுதான் அவளோட அறிவில் இருக்கிற குறை, மார்க்கத்தில் இருக்கிற குறை என்ன தெரியுமா? அலைஸ இதா ஹாவத் லம் துஸல்லி வலம் தசும். ஹைலுடைய நேரம் வந்தால் அவள் தொழமாட்டாள், அவள் நோன்பு பிடிக்க மாட்டாள். மார்க்கத்திலேயும் இதுதான் குறை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஏற்பாடை வச்சு பெண்களுக்கு அல்லாஹு தஆலா வச்ச சிறப்பு என்ன தெரியுமா? சொர்க்கத்துக்கு ஃப்ரீ விசா. எப்படி வீட்டில் மனைவி கணவன்ட புள்ள குட்டிகளோட வேலை வீட்டு வேலைகளை செஞ்சு கொண்டு வீட்டில் இபாதத்தில் இஅ்திகாஃப் கூட உங்களோட வீட்டில் சின்ன ஒரு கூடாரத்தை வீட்டுக்குள்ளே செஞ்சு கணவன்ட புள்ளைகளோட வீட்டு வேலைகள் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொண்டு செய்யலாம். அது உம்மா வாப்பாக்கிலேயோ நானதம்பிமா இருக்கிற விதிவிலக்கு இருக்கும். யாரும் இல்லாமல் வாழ்றாள்களும் இருப்பாங்க. அதிகமானவர்கள் இந்த அடிப்படையில் தான் வாழ்வாங்க. வாழ்ந்து யாரோ ஒருத்தர் வந்து மகரை தந்து, அதுவும் நீங்கள் விரும்பக்கூடிய மகரை தந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு கணவனுக்கு கீழே இருந்து வாழ்கிறதானே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்ட பெரிய ஒரு ஏற்பாடு. அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த கஷ்டத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது சகோதரர். அப்போ இறுதியாக சில விஷயங்கள், சில உபதேசங்கள் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்னென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசத்துன் லா யன்துருல்லாஹு இலை அஸ்ஸவஜல் இலைஹிம் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளில் 3 கூட்டம் இவங்கள் அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான். அதில் முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? அல் ஆக் லி வாலிதைஹி, தன்னுடைய தாய் தந்தைய நோவினை செய்கிறவங்க. இது முதலாவது கூட்டம். அவங்கள அல்லாஹு தஆலா கியாமத் நாளில் பார்க்க மாட்டான். ரெண்டாவது வல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்கள் மாதிரி செயல்படுற பொம்பளை புள்ளைகள். நீங்கள் நினைக்க வேணாம் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு புள்ளைகளுக்கு டெனிம் உடுத்து உடுப்பாட்டுறது பிழை அல்லண்டு. அல்லாஹ் குர்ஆனில் பருவ வயது அடையாத புள்ளைகளுக்கு நீங்கள் செல்லுங்க, 3 நேரம் இருக்குது, இந்த நேரத்தில் உம்மா வாப்பட ரூமுக்கு வர நேரம் அனுமதி கேட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறாங்கண்டா, சின்ன பருவத்தில் செய்கிற வேலைகள் தாக்கம் செலுத்தாது என்று ஒருபோதும் செல்லல சகோதரர்களே. சின்னத்திலேருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு உடுப்பாட்டுற ஆடை விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும். டெனிம் உடுப்பாட்டுறதல்ல, ஆண்மாரி கிட்டெல்லாம் உடுப்பாட்டுறதல்ல, ஆண்ட குருத்தா மாதிரி உடுப்பாட்டுறதல்ல. பெருத்தொன்னம் அந்த ஆடைகள், அந்த பிள்ளைகளோட உடம்பு, அந்த ஆர்வம் அவங்களுக்கு வரும் சகோதரர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாருங்க, 1 தாய் தந்தைக்கு அநியாயம் செஞ்சவங்க, 2 அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண்களை மாதிரி செயல்படுற பெண்கள், 3வது யாரு தெரியுமா? ஒத்தையூஸ், வீட்டுக்குள்ள மானக்கேடான செயல்கள் நடந்தும் அதை அனுமதிச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கிற வீட்டு பொறுப்பாளர். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா, ஒத்தையூஸ் அல்லதி யுகிர்ரு ஃபி அஹ்லிஹில் ஹப்ஸ. டாய்லெட்டுக்கு போகல நாங்கள் என்ன ஓதுறோம்? துவா அல்லாஹு மின்னி அஊதுபிக்க மினல் ஹுப்ஸி, அந்த நஜீஸ். அப்போ வீட்டுக்குள்ள மானக்கேடான நஜீஸான அருவருக்கத்தக்க செயல்கள் நடந்தும் அதை பார்த்து அனுமதிச்சு கொண்டிருக்கிறாங்களே. இன்றைக்கு இது நடக்குது எங்கே தெரியுமா? வீட்டுக்குள்ள டிவியில் நடக்குது. பள்ளி மௌலவி வீட்டில் வாப்பாவோட வீட்டுக்கு வாரண்டாலும் கோல் பண்ணி மௌலவி வார வீட்டு முன்னுக்கு பிள்ளைகள் இருந்தால் உள்ளுக்கு அனுப்புங்க, எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வைங்க கோல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிற நேரம் ஒரு பெண்ணும் காணாத முறையில் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் உண்மை, அப்படித்தான் நடக்கணும், அதுதான் மார்க்கம். ஆனால் சலாம் செல்லி பொறுப்பாளரோட வீட்டுக்கு மௌலவி வராரு. சலாம் செல்லாமல் டவலை கட்டி கொண்டு கதையில் இருக்கிறவன் கதவை திறந்து கொண்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வாரான். இது டிவியில் நடக்குது. வெள்ளன டிவியை 8:30க்கு போட்டால் 12 மணியாக என்ன ப்ரோக்ராம் போகுது தெரியுமா? கணவன் வேலையை விட்டு வந்ததுக்கு பிறகு நாளைக்கு இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்கன்னு வீட்டுக்குள்ளே சின்ன ஒரு பிரச்சனை வர அடிப்படையில் தான் ப்ரோக்ராம்கள் போகுது. ஏன்? கேர்டன் போடுறது எப்படி, பூனாட்டுறது எப்படி, சாப்பாடு செய்கிறது எப்படி. ஒருவேளை சோத்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் டிவியில் போகிற அந்த ஐட்டத்தை செய்யணும்னு ஆசை வந்துடும். ஏன்? பார்த்ததால தான் பிரச்சனை. காலையில் போனதுலேருந்து பெண்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஒரு சாட்டு செல்லுவாங்க, என்ன தெரியுமா? நியூஸ் பார்க்கணுமே. 40 வருஷம் 50 வருஷம் நியூஸை பார்ப்பாங்க. நாட்டுக்கோ குடும்பத்துக்கோ தனக்கோ என்ன தாக்கம் செலுத்திச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அந்த நியூஸ் குடும்பத்துக்கு பலனும் இல்லை, தனக்கு பலனும் இல்லை. நியூஸ்ண்டா என்ன? அவன் நாட்டை பற்றி கெட்ட கருத்து மக்கள் உள்ளத்தில் போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை அப்படியே போட்டு ஒரு படம் காட்டுற, இதுதான் நியூஸ்.
அது இல்லாமல் ஆட்களை பார்க்க வச்சு அவங்களோட மீடியாவை வளர்த்துக்கொள்ளும். இதனால தான் ஷாபாத்தா 5000 ரூபா, ஸ்ரீபாத்தா 2000 ரூபாண்டெல்லாம் தேடி தேடி போய்த்து கொடுக்குறான். இதெல்லாம் சூது. இப்போ வீட்டுக்குள்ள டிவி இதனால தான் சில உலமாக்கள் ஒரு காலத்தில் ஃபத்வா கொடுத்தாங்க, டிவி ஹராமுன்னு வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. ஏன்னா பலன் இல்லை, அதில் நியூஸ் பார்க்கணும்னு சொல்லி சும்மா போய்த்து போடுவாங்க, ஒன்றும் இல்லை தானே பார்ப்போம். அந்த நேரத்துக்கு ஒரு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போனாலும் நியூஸ் போனாலும் எல்லாமே மானக்கேடான செயலாத்தான் அதிகமாக இருக்குது சகோதரர்களே. இப்போ நாங்கள் யோசிக்கணும், ஆண்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் இல்லா நேரம் எவர் வந்தாலும் கதவை திறக்க தேவையில்லை. ஒன்றோ கடுமையான வாய்ஸில் சொல்ல வேண்டியது, கணவன் வீட்டில் இல்லை வேற ஒரு நேரத்துக்கு வாங்க, அப்படி இல்லாட்டி சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டியது. கணவன் இல்லை தானே வீட்டில், திறந்தா பிரச்சனை வரும், திறந்தா அவர் காணுவார் பார்ப்பார், நிறைய பிரச்சனைகள் வரும். இதை விட பிரச்சனை தவிர்த்திருக்கிறது மிச்சம் மேல். அதனால் இந்த ஆண்கள் ஏண்ட கணவன் அல்லாஹ் தாலா பார்க்காதவன் ஆகக்கூடாது, மானக்கேடான செயல் செய்கிறவன் இருக்கக்கூடாதுன்னு பெண்ணை யோசிக்கணும். நிறைய இடங்களில் இந்த பொண்ணுட்டு சாப்பாடு விஷயமா இருக்கலாம் கூட, மனைவி புள்ள குட்டிகள் எங்கள்கிட்ட சல்லி இருக்குதுனே அப்பா உண்டை போடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற ஒரு நிலைமை தான் இருக்குது. நான் பொண்ணுட்டு சாப்பாடு ஹராமுண்டோ சிறுக்குண்டோ பிதத்துண்டோ ஃபத்வா கொடுக்க வரல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியில் இல்லை. அவக்கும் 2 மகள் இருந்தார் தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 மகள். உஸ்மான் ரலியல்லாஹு கட்டி கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்களா இல்லை, சாபாக்கள் கலந்து போட்டாங்களா இல்லை, இமாம்கள் இல்லை. இன்றைக்கு மசாலாவுக்கு வந்து போட்டாங்க. எப்படி பெண் சாப்பாடு ஹலாலா ஹராமா? இது தேவையில்லாத ஒரு வேலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒரு முன்மாதிரி. அப்படின்னா சின்ன விலையில குறைஞ்ச செலவுல நடக்கிற கல்யாணம் பரக்கத்தா இருக்கும் என்றால் இது தேவையற்ற செலவா இல்லையா? நிக்கா முடிஞ்சால் வலிமாவோட முடிக்க வேண்டியதுதான். அதுக்கு போற இங்க ஒரு சாப்பாடு எல்லாரையும் அழிச்சு கொண்டு கல்யாணத்துக்காக போடுற சாப்பாடு தான், சும்மா போடுற சாப்பாடு இருந்தாலும் கல்யாணத்துக்கு போடுற சாப்பாடு தான். இந்த விஷயத்திலையும் கூட ஆண்களை கஷ்டப்படுத்துகிற பெண்கள் அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர மிச்சம் கவனமாக இருக்கணும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆடை விஷயமா இருந்தாலும் சரி, மரக்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, மிச்சம் கவனமாக அந்த சல்லிகளுக்கு என்ன கணவன் பொறுப்பு சொல்லணும். அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா பெண்மணிகளும் அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்கப்படுவாங்க தன்னுடைய கணவன் பொருளாதார விஷயத்தில்ன்றத மிச்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளும் சகோதரிகளே. அடுத்த விஷயம் என்னென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹைருன் நிசா, பெண்கள்ல சிறந்த பெண் யாரு தெரியுமா? அல் மர்ஆ இதா நவர்த இலைஹா சர்ரத்க. சாபாக்களுக்கு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீ பார்த்த உடனே உன்னை சந்தோஷப்படுத்தும். கஷ்டப்பட்டு வேலை முடிச்சுட்டு வருவாங்க, வீட்டில் கம்ப்ளைண்ட், உம்மா இப்படி, நானா இப்படி, புள்ள இப்படி, அடுத்த வீட்டில் இரவல் இப்படி நடந்துச்சுண்டு வந்து அழைச்சி போற மனுஷனை வந்து கவலைப்பட வைக்கிறதான் அந்த நேரம். அப்போ ஒரு பெண் யாரு சிறந்த பெண்? ஹைருன் நிசா, சிறந்த பெண். இதா நவர்த இலைஹா சர்ரத்க, நீ பார்த்த உடனே உன்னை சந்தோஷப்படுத்தும். வைதா அமர்த்தஹா அதாஅத்க, நீ அவளை கட்டளையிட்டால் அவளை கட்டுப்படுவாள். வைதா கிப்த அன்ஹா ஹஃபிலத்க, நீ அவளை விட்டுட்டு போனால் உன்னை பாதுகாப்பாள். எப்படி? ஃபி நஃப்ஸிஹா வ மாலிக், அவளையும் பாதுகாப்பால், உன்னுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பால். பாருங்க, பெண்கள்ல சிறந்த பெண்கள்ன்றதுக்கு 3 விஷயங்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நீ பார்த்தோன்னே உன்னை சந்தோஷப்படுத்தும், நீ கட்டளையிட்டால் அவள் கட்டுப்படுவாள், நீ இல்லாத நேரம் உன்னையும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் அவள் காப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு ஒரு குர்ஆன் வசனம் ஓதினாங்க சகோதரர்களே. பாருங்க, அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்ற வசனத்தை ஓதுறாங்க. சூரா நிசால வரக்கூடிய வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா ஓதுறான், ஆண்கள் பெண்களை பரிபாலிக்க கூடியவர்கள். இன்றைக்கு ஆண்கள் ரிமோட் பெண்ட கையில் தான் நீக்கி, எதை கேட்டாலும் மனைவிட்ட கேட்டு செல்றேன், வீட்டில் கேட்டு செய்கிறேன். மஷூரா கேட்கறது வேற, அனுமதி எடுக்கிறது வேற. இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனுமதிக்கு வீட்டில் போகிற ஒரு அடிமைத்தனத்துக்கு ஆண்களாக இருக்கிற கவலையான அவலையான ஒரு நிலை இருக்கிறது. உண்மை சகோதரர்களே. அப்போ இந்த விஷயத்தை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் இந்த ஹதீஸ் யார் அதிகமாக விலங்கெடுக்கணும்? ஆண்கள் அல்ல, பெண்கள் விலங்கெடுக்கணும். ஏண்ட கணவன் வரக்குள்ளே நான் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அழகான முறையில் அவரை வர வைக்கணும். அவர்கிட்ட குறைகளை செல்றண்டாலும் அந்த குறைகளை அழகான முறையில் எடுத்து வைக்கணும். அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு கட்டுப்படணும். சில பிழைகள் இருக்கலாம், அவருக்கு சொல்லி அதை திருத்தி விடணும். அதே மாதிரி அவர் விட்டுட்டு போனால் என் கற்பை நான் பாதுகாக்கணும். அதே மாதிரி என் கணவன் பொருளாதார விஷயத்தில் நான் மிச்சம் கவனமாக இருக்கணும். அப்போதான் நான் சிறந்த பெண். அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப பெண்ன்றதை அல்லாஹ் தஆலாவோட குர்ஆன் அடிப்படையில், அந்த வழிகாட்டல் அடிப்படையில் நான் ஆகினேன் என்ற ஒரு திருப்தி இருக்கும் சகோதரிகளே. அடுத்த விஷயத்தை பாருங்க. இறுதியாக இந்த ஹதீஸை நான் சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்த சிறப்புல பெரியதொரு சிறப்பு இந்த ஹதீஸ். இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் தன்னுடைய 5
5 வக்து தொழுகையை தொழுது வசாமத் ஷஹ்ரஹா அவளை கடமையாகின அந்த நோன்பு மாதம் நோன்பை பிடிச்சி வஹஃபிதத் ஃபர்ஜஹா அவளோட கற்பை பாதுகாத்து வஅதாஅத் ஜௌஜஹா அவளுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால் இந்த 4 விஷயத்தையும் பாருங்கள். 5 வக்து தொழுகை வீட்டில் தொழுகிறது தான், நோன்பு வீட்டில் தொழுகிறது தான், கணவனை கட்டுப்படுறது, அடுத்தது கற்பை பாதுகாக்கிறது. இந்த விஷயமும் பெண்களுக்கு உண்மையிலே கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன் வீட்டில் பிள்ளைகள், அடுத்தது கஷ்டம், புள்ள சுமந்து பெற்றுக்கொண்டு இருக்கிற காலம் கஷ்டம், வீட்டில் வேலைகளில் கஷ்டம், எல்லாம் கஷ்டம்தான். ஆனால் இந்த 4 விஷயத்தையும் செஞ்சால் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பை பாருங்கள். கீழலஹா உலகத்தில் யாருக்குமே இல்லாத சிறப்பு சகோதரர்களே. என்ன கீழலஹா அவளுக்கு சொல்லப்படுமாம் உத்துஹுலி அல் ஜன்னத ஐய அபுவா பின் ஷித்தி நீ விரும்பிய கதவுல சொர்க்கத்துக்கு போண்டு செல்லப்படுமாம் சகோதரர்களே. இதை விட ஒரு சிறப்பு எந்த மார்க்கம் கொடுத்திருக்கிறது சகோதரர்களே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ இரக்கமானவன்றத அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இடபோடாமல் எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஈமானிய பெண்ணாக எப்படியெல்லாம் வாழ செல்லி இந்த இஸ்லாம் உபதேசிக்குதோ அந்த அவ்வளோ உபதேசத்தையும் முடியுமானவரை மறக்குது என்று சொன்னால் சில உபதேசங்கள் எங்களுக்கு என்று சொல்லி வீட்டில் ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒட்டி சரி அந்த தொடர்ந்தும் வாசித்து கொண்டு இந்த விஷயங்களை நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் நரகத்துக்கு அதிகமாக இருக்கிறேன்னு எங்களோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொல்லியிருக்கிறாங்க. எங்களை நரகத்தில் நாங்கள் பாதுகாக்கணும், வேண்டிய விருப்பமான கதவுல நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்டா, இந்த விஷயங்களை நாங்கள் செய்யணும்னு மிச்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஈமானிய பெண்களாக இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டு சொர்க்கத்துக்குரிய பெண்களாக ஆக்கி வைப்பாக கூறி நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா மார்க்க விடயங்களை எவ்வாறு கேட்டோமோ அதை எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆகுவதற்கு அருள் புரிவாயாக என கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ர தவ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக